ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் பிஞ்சு வெண்டைக்காவை ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு வெண்டைக்காவை 3 இல்லைனா 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். மோர் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் வேக வைக்க முடியாது. அதனால் இந்த எண்ணெயிலேயே வளவளப்புலாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. நீங்கள் மார்னிங் வெண்டைக்காய் சமைக்கிறீங்கன்னா நைட்டே வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பெல்லாம் சுத்தமாக போயிடும், சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வெண்டைக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெண்டைக்காவை பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. முத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது மரன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ளைன் மோர் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது மோர் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவே கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதில் 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோன்னா ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி மோர் குழம்பு நல்லா திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, நீங்கள் முழு சீரகம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். நான் அதே வானலில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோன்னா இன்னும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் இல்லைனா 1 மினிட் வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அது சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் ஆல்ரெடி வதங்கினது தான் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் தயிர் மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தெல்லாம் அரைக்கல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேன் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா தயிர் திரிஞ்சு போயிடும் ஹீட்டுக்கு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக வெண்டைக்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி தூவிக்கிறேன். மோர் குழம்பு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை சுட சுட சாதத்து கூட கொஞ்சமாக அப்பளம் மட்டும் ஒன்று வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.